ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே மேக்ரோரல் சென்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டேட் போர்டு மேக்ஸில் சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.2ல் 5th சம் பார்க்க போகிறோம்ப்பா. அந்த 5th சம் என்னன்னா, இந்த சம் கொஸ்டின் பார்க்க தான் பெருசாக இருக்குது, பட் ரொம்ப ஈஸி தான். இப்போ கம்பெனி இருக்குப்பா. ஒரு கம்பெனியில் வந்து எம்ப்ளாயிஸ் வந்து 4 கேட்டகரியில் இருக்காங்க. அதாவது 4 டைப்ஸில் இருக்காங்க. 4 டைப் ஆஃப் ஒர்க்கு பண்ணுறாங்க. சில பேர் அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க, சில பேர் கிளர்க்காக இருக்காங்க, சில பேர் மேனேஜர்ஸாக இருக்காங்க, அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராகவும் இருக்காங்க. இப்போ அசிஸ்டண்ட்டை ஏன்னு வச்சுக்கிறோம், கிளர்க்கை சின்னு மென்ஷன் பண்ணுறாங்க, மேனேஜரை எம்னு எழுதுகிறோம், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை ஈன்னு எழுதுகிறோம். The company provide 10,000, 25,000, 50,000 and 1 lakh வந்து சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. யாருக்குன்னா 10,000 அசிஸ்டண்ட்டுக்கும், 25,000 கிளர்க்குக்கும், 50,000 மேனேஜருக்கும் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ அசிஸ்டண்ட் வந்து A1, A2, A3, A4, A5 வேர் அசிஸ்டண்ட். ஸோ இவங்கெல்லாம் அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க. அப்புறம் C1, C2, C3, C4 வேர் கிளர்க், இவங்க எல்லாரும் கிளர்க்ஸாக இருக்காங்க. அப்புறம் M1, M2, M3 3 பேரும் மேனேஜர்ஸாக இருக்காங்க. E1, E2 வேர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க. இப்போ ரிலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா, ரிலேஷன் ஆறுங்கிறது எக்ஸ் ஆர் ஒய்ன்னு எழுதியிருக்கோம். அதாவது எக்ஸும் ஒய்யும் ரிலேட் பண்ணி போடுறோம். இப்போ எக்ஸ்னால் என்ன? சேலரி. ஸோ சேலரி வந்து கிவன் டு பர்சன் ஒய். அதாவது எக்ஸை வந்து சேலரியாக மென்ஷன் பண்ணுறோம், ஒய் வந்து அந்த பர்சனுக்கு கொடுக்குறோம் இல்லையா, அதை வந்து ஸோ அந்த பர்சனை தான் ஒய்ன்னு மென்ஷன் பண்ணுறோம். இப்போ எக்ஸ்பிரஸ் த ரிலேஷன் ஆர் இஸ் த்ரூ அன் ஆர்டர்டு பேர் அண்ட் ஆரோ டயக்ராம். ஆர்டர்டு பேராகவும் எழுதணும். பேர்னா என்ன? இந்த மாதிரி பிரேக்கட் போட்டு எழுதணும். ஆரோ டயக்ராம்னா ஸோ இந்த மாதிரி டயக்ராம் வரையணும். ஸோ வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸோட வேலை 10,000, 25,000, 50,000, 1 லேக்குன்னு இந்த சேலரி அமௌண்ட் எழுதணும். இங்கே கொடுத்துருக்காங்களையா, இந்த சேலரி அமௌண்ட்டு 10,000, 25,000 அது அப்படியே எக்ஸுங்கன்னு எழுதணும். அப்புறம் ஒய்ன்னு போட்டு A1, A2, A3, A4, A5 போட்டு C1, C2, C3, C4 போட்டு M1, M2, M3ன்னு போட்டு E1, E2 அப்படின்னு எழுதணும். இங்கே ஏன் இப்படி எழுதுகிறோம்னா, கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களேப்பா M1 இப்போ A1லேருந்து A5 வரை கொடுத்துருக்காங்க, C1லேருந்து C4 வரை கொடுத்துருக்காங்க, M1லேருந்து M3 வரை கொடுத்துருக்காங்க, E1, E2 கொடுத்துருக்காங்க. அது அப்படியே நம்ம வந்து இங்கே வந்து எழுதுகிறோம். இப்போ எக்ஸ் ஆர் ஒய்னு ரிலேஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க, எக்ஸையும் ஒய்யும் ரிலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போனா எக்ஸ் ஒய் பேராக எழுதணும். இப்போ ஆர்எஸ் ஈக்குவல்னு போட்டு அந்த பேர் எப்படி எழுதணும்னா 10,000, A1, அதாவது இந்த 10,000 சேலரி A1க்கு கொடுக்குறோம், அதே 10,000 சேலரி A2க்கும் கொடுக்குறோம், அதே 10,000 சேலரி A3க்கும் கொடுக்குறோங்க. ஸோ அதனால தான் 10,000 A1, A2, A3, A4, A5ஓட ரிலேட் பண்ணி எழுதுகிறோம். 10,000, A1, 10,000, A2, 10,000, A3, 10,000, A4, 10,000, A5 இந்த மாதிரி எழுதுகிறோம். அதுக்கப்புறம் இதே மாதிரி C1, C2, C3, C4 எழுதணும். M1க்கும் M2க்கும் M3க்கும் எழுதணும். கடைசியாக E1, E2 அதே மாதிரி 1 lakh, E1, 1 lakh, E2. ஸோ இந்த மாதிரி எழுதணும். ஸோ இதுதான் ஆர்டர்டு பேர். ஸோ இந்த மாதிரி ஆர்டர்டு பேராக எழுதிட்டு ஆரோ டயக்ராம் கேட்டிருக்காங்க இல்லையா, இப்போ ஆர்டர்டு பேரை எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ரிலேஷனாக, அதை நம்ம வந்து இங்கே எழுதியிருக்கோம். இந்த மாதிரி பிரேக்கர் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிச்சிருக்கோம். இப்போ ஆரோ டயக்ராமாக கேட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஆரோ டயக்ராம் எப்படி போடணும்னா, ஸோ எக்ஸுன்னு போட்டு 10,000, 25,000, 50,000, 1 லேக்குன்னு அமௌண்ட்டு போட்டு அதுக்கப்புறம் ஒய் வந்து எழுதணும். ஒய் வந்து A1, A2, A3, A4, A5 போட்டு அதே மாதிரி E1, E2 வரை எழுதணும். ஸோ எழுதிட்டு ஸோ 10,000, A1 வந்து 10,000க்கும் A1க்கும் ஆரோ டயக்ராம் போகிறோம், 10,000க்கும் A2க்கும் ஆரோ டயக்ராம் போகிறோம், 10,000க்கும் A3க்கும் ஆரோ டயக்ராம் போகிறோம், 10,000க்கும் A4க்கும் ஆரோ டயக்ராம் போடுறோம். அதே மாதிரி 10,000க்கும் A5க்கும் ஆரோ மார்க் போடுறோம். இதே மாதிரி 25,000க்கும் ஆரோ மார்க் போடுறோம், C1, C2, C3ன்னு. அதே மாதிரி 50,000க்கும் ஆரோ மார்க் போடுறோம். 1 லேக்குக்கும்
ஆரோ மார்க் போட்டு எழுதுகிறோம். ஸோ இந்த மாதிரி ஆரோ மார்க் வரையணும். ஸோ அவ்வளோதான்ப்பா இந்த சம்மு. ஸோ ரொம்ப ஈஸி தான் இந்த சம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அதனால் எழுதுங்க, அவ்வளோதான்ப்பா.